இந்திரஜித்தனும் இலக்குவனும் ஒருவரை ஒருவர் தாங்கள் பெற்றுள்ள தெய்வ அத்திரங்களை கொண்டு தாக்கிக் கொள்ளுகிறார்கள். இருவரும் போரிலே சம ஆற்றல் உடையவர்கள். அதனால் இருவரில் யாருக்கு கை ஓங்கப் போகிறது என்று தெரியாத நிலை. இந்த நிலையில இதுகாரும் விட்ட அத்திரங்கள் எல்லாம் இலக்குவனை ஒன்றும் செய்யாமல் போக இறுதியில இந்திரஜித்தன் சிவனிடமிருந்து பெற்ற அத்திரமாகிய பாசுபதம் என்கின்ற அத்திரத்தை விடுகிறான். இந்த பாசுபதம் என்ற அத்திரம் இலக்குவனை நோக்கி வருகின்ற பொழுது இலக்குவன் அதனை எதிர்த்து என்ன செய்தான் என்பது இனி வரும் பாடல்கள்ல பார்க்க இருக்கிறோம். அவன் அன்னது கண்டான், இவன் ஆரோ என அயிர்த்தான். இவன் அன்னது முதலே உடை இறையோன் என வியவா. எவன் எண்ணினும் நன்று ஆகுக இனி எண்ணல் என் என்னா. சிவன் நன்படை தொடுத்து ஆருயிர் முடிப்பேன் என தெரிந்த. இந்திரஜித்தனுக்கு ஆச்சரியம். தான் இதுகாரும் நடந்து கொண்ட இந்த போர்க்கள நிகழ்வுகளில் தான் போரினுள் நுழைந்த உடனேயே வெற்றியை தன் பக்கம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவன் இந்திரஜித்தன். அவனுக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. தன்னால் விடப்படக்கூடிய எல்லா அத்திரங்களும் ஒன்று அவனால் முறையாக இலக்குவனால் முறையாக தடுக்கப்பட்டு விடுகிறது. மேலும் அந்த அத்திரங்கள் இலக்குவனையோ அவனை சார்ந்த படை வீரர்களையோ ஏதொன்றும் செய்யாமல் பயனற்று விழுகிறதை பார்க்கிறான். அதனால் இவனுக்கு ஒரு வியப்பு, இவன் யாராக இருக்கக்கூடும்? அவன் அன்னது கண்டான். தன்னுடைய அத்திரங்கள் எல்லாம் இலக்குவன் முன்பு பயனற்று விழுவதை கண்ட இந்திரஜித்தன் இவன் ஆரோ என அயிர்த்தான். இவன் யாராக இருக்கக்கூடும்? பிரம்மனா, நாராயணனா, சிவனா தெரியவில்லையே. அல்லது இந்திரனா அல்லது ஏனைய பிற தேவர்கள்ல யாரேனும் ஒருவனா தெரியல. நம் முன்னே மானுட வடிவம் தாங்கி நிற்கிறான். அவன் முன்னே நம்மால் எய்யப்படக்கூடிய எல்லா அம்புகளும் செயலற்று போகின்றனவே. இவன் அன்னது முதலே உடை இறையோன் என வியவா. ஆகவே இந்த இலக்குவன் தொன்மையான ஆற்றலுக்கு உரியவனாகிய நாராயணனே இப்பொழுது வடிவு மாறி வந்திருக்கிறானோ அதுதான். இவன் அன்னது முதலே உடை இறையோன். வைணவ சம்பிரதாயத்துல நாராயணன் தான் முதல். சைவத்துல வேண்டுமானால் ஆதி முதலாக சிவனை கொள்ளலாம். ஆனால் வைணவர்கள் இன்னும் நம்புவது அவர்களுக்கு ஆதி முதலாக இருப்பது நாராயணன் தான். அதனாலதான் அவர்களினுடைய புராண விளக்கங்களை பார்த்தீர்கள் என்றால், பிரளய கால வெள்ளத்துல எல்லாம் அழிகின்ற பொழுது ஆலிலையின் மீது நாராயணன் குழந்தையாக மிதந்து மீண்டும் இந்த உலகை சிருஷ்டிக்க தொடங்குகிறார். அதனாலதான் கடவுள் வாழ்த்துல கூட கம்பன் என்ன செய்தார்? இத்தகைய உலகங்களை எல்லாம் உருவாக்கி அதை முறையாக காத்து பின் உரிய காலத்திலே அழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற இந்நாராயணன் யார் என்றால் பரம்பொருள். இவன் இவ்வாறு செய்வனை எல்லாம் அவனுக்கு ஓர் விளையாட்டு. அப்படிப்பட்டவன் தான் என்னை போன்றவனுக்கு தலைவனாய் இருக்கிறான். அவனது மேலான திருவடிகளை எல்லாம் நாம் வாழ்த்த வேண்டும், வணங்க வேண்டும்னு கடவுள் வாழ்த்தாவே எழுதினார். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும். அதனால வைணவத்தின் அடிப்படையில பார்த்தா எல்லாம் நாராயணன் தான். அதனாலதான் இவன் அன்னது முதலே உடை இறையோன் என வியந்தான். இந்த உலகத்தை ஒரு காலத்தில் படைத்தானே அந்த நாராயணன் தான் இப்பொழுது இலக்குவன் வடிவிலே வந்திருக்கிறான் என்று வியந்தான். என்ன காரணம்? இதுகாரும் அவனது அம்புகள் இலக்கிலே சென்று தோற்றதே இல்லை. ஆகவே வியந்த இந்திரஜித்தன் முடிவுக்கு வருகிறார். இந்த போர்க்களத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, நாம இயல்பாக 2 தவறு செஞ்சிடக்கூடாது.
ஒன்று, நம்மை காட்டிலும் உயர்ந்து இருக்கக்கூடியவரை பார்த்து வியக்கக்கூடாது, பிரமிக்கக்கூடாது. அப்படி பிரமித்தோம், வியந்தோம்னா அச்சம் வந்துடும். அந்த அச்சம் வந்தால் அப்புறம் நாம வளர முடியாது. ஆகவே நம்மினும் பெரியாரை பார்த்து, நம்மினும் சிறந்தாரை பார்த்து அவரினது அறிவு எவ்வாறு ஆக இருக்கிறது, அது போன்று நாம் எவ்வாறு அறிவை பெற வேண்டும், அதற்குண்டான முயற்சி யாதுன்னு யோசிக்கலாம். மாறாக வியக்க தலைப்பட்டோம்னா அச்சம் வரும், அப்ப நாம வளர முடியாது. இரண்டாவது, நம்மை காட்டிலும் சிறியவர்களாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து ஏளனம் செய்யக்கூடாது. இந்த இரண்டையும் வாழ்க்கையில எவன் ஒருவன் கடைபிடிக்கிறானோ, இத பண்டைய காலத்துல சங்கத்தமிழ் பேசிவிட்டது. பெரியோரை வியத்தலும் இலமே, அதனினும் சிறியோரை இகழ்தலும் இலமே. இந்த ரெண்டு இருந்தா போதும் வாழ்க்கையில். நீங்கள் வேறு ஏதொன்றையும் சிந்திக்கவே வேண்டும். உங்கள் வாழ்க்கை மேலானதாக அமைய வேண்டும்னா இந்த ரெண்டு குணம் இருந்தா போதும். நம்மை காட்டிலும் ஒருவர் ஆற்றலிலும் அனுபவத்திலும் பெரியவராய் இருக்கிறார்னா அவரை நாம் அணுகி அவரினுடைய ஆற்றலையும் அவருடைய அனுபவத்தையும் கேட்டு பெறலாம். அது நமக்கு நன்மையை தரும். ஐயோ, இவர் இவ்வளவு படித்திருக்கிறாரே என்று நாம் ஆச்சரியப்படுகின்ற பொழுதே மெல்ல நம்முடைய உள்ளத்தில் அச்சம் உருவாகும். அதேதான் போர்க்களத்துல நம்மை எதிர்க்கக்கூடிய வீரன் இவ்வாறு எல்லாம் நம் அம்புகளை எல்லாம் தடுக்கின்றானே என்று எவனேனும் ஒருவன் ஆச்சரியப்பட்டால் அடுத்த முறை வேகமாகவும் விரைவாக யோசித்து போர்ல ஈடுபட முடியாமல் போகும். அதை ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் இந்திரஜித்தன் எப்படி முடிவுக்கு வரான், எவன் எனினும் நன்றாக, யாரா வேணா இருக்கட்டும், அவன் சிவனாக இருக்கட்டும், நாராயணனா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், இனி அவனை விடுவதாக இல்லை. இனி எண்ணல் இனிமே என்ன யோசிக்கிறது, போருன்னு வந்தாச்சு, ஒன்று வெற்றி, இல்லைன்னா வீர மரணம், அவ்வளவுதான் நம்ம கொள்கை. நம் முன்னே இருப்பவன் யார் என்று இனிமே கவலைப்படக்கூடாது. போரானது நடந்து கொண்டிருக்கிறது, பாதி தூரம் கடந்தாயிற்று. இனி ஒருவருக்கு ஒருவர் தனித்து நின்று செய்யக்கூடிய போர்ல யார் கை ஓங்க போகிறதுன்றதுதான் முக்கியம். இந்த இடத்துல யோசிக்க கூடாது. ஆகவே ரொம்ப அழகா எழுதினார் கண்பர், எவன் எனினும் நன்று ஆகுகவன், யாரவன்னா இருக்கட்டும் இருக்கட்டும் பார்த்துக்கலாம். எண்ணல் என்ன, இனிமேல் நாம் யோசித்து என்ன பண்ண போகிறோம் என்று முடிவினுக்கு வந்த இந்திரஜித்தன் சிவன் நன்படை தொகுத்து, சிவனது நல்ல படையாகிய பாசுபத அஸ்திரத்தை இந்த இலக்குவன் மீது தொடுக்கலாம் என்று தொடுத்து ஆறுயிர் முடிப்பேன் என தெரிந்தான். இந்த இலக்குவனது அற்புதமான உயிரை நான் முடித்து விடுகிறேன் என்ற முடிவிற்கு வந்தான். அப்ப இந்திரஜித்தன் பாசுபத அஸ்திரத்திலே மனத்தை செலுத்தி அதை இலக்குவன் மீது செலுத்துவதற்கு உண்டான முயற்சியில ஈடுபடுகிறான். பார்ப்பான் தரும் உலகு யாவையும் ஒரு கால் ஒரு பகலே தீர்ப்பான் படை தொடுப்பேன் என தெரிந்தான். அது தெரியா மீ பாவிய இமையோர் குலம் வெறு உற்றது, இப்பொழுதே மாய்ப்பான் என உலகு யாவையும் மறுகுற்றன மயங்கா. இந்த இந்திரஜித்தனுடைய செயலும் எண்ணமும் அந்த பாசுபத அஸ்திரத்தை செலுத்துதலிலே முனைந்து நிற்க, இதை வானவெளியில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் ஒவ்வொரு அஸ்திரத்தினுடைய தன்மை, வடிவம் எல்லாம் தெரியும். இந்திரஜித்தன் பாசுபத அஸ்திரத்தை கையில எடுத்த உடனே தேவர்கள் எல்லாம் அஞ்சினார்கள். பார்ப்பான் தரு உலகு யாவையும், பார்ப்பான்னா இந்த இடத்துல பிரம்மன் அர்த்தம். பிரம்மனால் படைக்கப்படுவதற்கு உரியதாகிய அனைத்து உலகங்களையும் ஒரு கால் ஒரு பகலே, ரொம்ப அழகான இடம், ஒரு கால் ஒரு பகலேன்னா ஒரு கால பகுதியில ஒரு பகல். இதுக்கு அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சாக்க
நம்முடைய முன்னோர்கள் புராண ரீதியாக சொல்லப்பட்ட கணக்குகளை தெரிந்திருக்க வேண்டும். ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நாம இன்றைக்கு 6 மாதம் வடதிசைக்காகவும் 6 மாதம் தென் திசைக்காகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? அயனம் என்பது, அந்த அயனம் என்பது பிரம்மனுக்கு ஒரு நொடி. 6 மாதம் தக்ஷணாயனம் என்றும் பிறகு வரக்கூடிய 6 மாதம் உத்தராயணம் என்றும் கணக்கிடக்கூடிய அயனங்கள் இருக்கிறது அல்லவா? சூரியன் தன்னை மாற்றிக்கொண்டு சுழல தலைப்படக்கூடிய காலங்கள், அந்த அயன காலங்கள் பிரம்மனுக்கு ஒரு நொடி. நமக்கு அது 1 வருஷம். இப்படி கணக்கிட்டால் பிரம்மன் இந்த உலகை படைப்பதற்கு, இந்த உலகின் கண் உண்டான உயிர்களை படைப்பதற்கு எவ்வளவு காலம் எடுத்திருப்பான்? அப்ப நாம இந்த காலங்களை எல்லாம் கணக்கிட்டு ஆண்டு என்று சொல்லுகிறோம். 12 ஆண்டை மகாமகம் என்கின்றோம். அதற்கப்புறம் அதனை வளர்த்து 60 வருடம் என்று சொல்லுகிறோம். இந்த 60 வருடத்திற்கு மேலாக கணக்குகள் உண்டு, நிறைய உண்டு. அப்போ யுகம்னு கொண்டு போய் முடிக்கிறோம். ஒவ்வொரு யுகமும் எத்துணை ஆண்டு என்று கணக்கிட்டு இருக்கிறார்கள். இப்ப நாம இருக்கக்கூடியது கலியுகம், அதனுடைய முதல் பகுதியில் இருக்கும், ஃபர்ஸ்ட் குவார்டர்ல இருக்கும். அதனால்தான் நம்ம சங்கல்பம் பண்ணும்போது என்ன சொல்றோம்? பிரதமே பாதேன்னு ஆரம்பிக்கிறோம். அந்தணர்கள் எல்லாம் தாங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு நோன்பாயினும் எந்த ஒரு வழிபாடாயினும் முதல்ல சங்கல்பம்னு ஒன்று செய்து கொள்வார்கள். அதாவது நான் எங்கிருந்து எந்த காலத்தில் எந்த நாளில் எந்த நட்சத்திரம் எந்த திதி கூடிய சுபயோக சுப நாளில் நான் இதனை மேற்கொள்ளுகிறேன்னு குறிப்பெழுதும். என் நாடு எங்க இருக்கிறது, என் நாட்டில் என் ஊர் எங்கு இருக்கிறது, என் ஊரில் நான் எந்த தலத்தில் இருக்கிறேன், அந்த தலத்திற்கு உண்டான விளக்கங்கள் எல்லாம் சொல்லி அதன் பிறகு இது என்ன நாள், என்ன கிழமை, என்ன பக்ஷம் எல்லாம் சொல்லும். அது எங்க தொடங்குனாக்க பிரதமே பாதேன்னு ஆரம்பிக்கும். கலியுகத்தினுடைய தொடக்கத்தின் முதல் கால் இருக்க 4 கால் கொண்டது ஒன்று. அதனால நான் பிரதமம்னு சொல்லக்கூடிய முதல் குவார்டர்ல கலியுகம் இருக்கு. இன்னும் முதல் குவார்டரே முடியல, இன்னும் 3 இருக்கு. இப்ப கலியினது கொடுமை எப்படின்னு பார்த்துக்கொள்ள. அப்போ இந்த அடிப்படையில இவ்வாறு பார்ப்பனனாகிய பிரம்மனால் படைக்கப்பட்ட உலகு ஒரு கால் ஒரு பகலே அவனால் படைக்கப்பட்ட எல்லா உலகங்களையும் ஒரு கால பகுதியில் ஒரு பொழுது, ஒரு கால பகுதினா ஒரு நாள், ஒரு நாள்ல 2 பொழுது இருக்கு, காலை பொழுது மாலை பொழுது. இந்த 2 பொழுதுல ஒரு பொழுதுலேயே தீர்ப்பான் படை தொடுப்பேன். அந்த பாசுபத அஸ்திரம் அவ்வளவு விரைவாக ஒரு நாள் பொழுதுல, ஒரு நாள் என்கின்ற நேரத்துல ஒரு பொழுது, தமிழ் மரபு எடுத்துக்கொண்டோம்னா 6 சிறு பொழுது உண்டு தமிழ்ல. அதுல ஒரு பொழுது 6ல ஒரு பகுதி. 24 மணி நேரத்துல 6 வகுத்தீங்கன்னா 4 மணி நேரத்துல என்ன செய்வானா? இந்த இந்திரஜித்தன் பிரம்மாஸ்திரத்தை ஏவினான் என்றால், மன்னிக்கணும், பாசுபத அஸ்திரத்தை ஏவினான் என்றால் அந்த அஸ்திரம் எல்லோரையும் அழித்து விடும் அவ்வளவு விரைவாக. தீர்ப்பான் படை தொடுப்பேன் என தெரிந்தான், அது தெரியா நீ பாவிய இமையோர். அதனை தெரிந்து வானவெளியில குழுமி நின்று இருக்கக்கூடிய இமையோர் குலம் தேவர்கள் கூட்டம் வெறுவுற்றது, அச்சத்தின் வயப்பட்டார்கள். இப்பொழுதே மாய்ப்பான் அனைத்து உலகங்களையும் இந்த ஒரு அம்பினாலேயே இவன் அழித்து விடுவான் போல் இருக்கிறதே என உலகு யாவையும் மறுகுற்றன. உலகின் கண் உண்டான எல்லா உயிர்களும் மருகின. தங்களினுடைய நிலை இவ்வாறு ஆகப் போகிறதே என்று கவலை கொண்டன, மயங்கின. எல்லாம் இனி என்ன நடக்கப் போகிறதோ என்று பெருமளவிலே மயக்கத்திற்கு உட்பட்டன. ஏனென்றால் அந்த அத்திரத்தினுடைய வீழ்ச்சி,
அவ்வளவு பெரியது. கொஞ்சம் இரண்டாம் உலக போரை பற்றி தெரிந்தவர்கள் அமெரிக்கா ஐக்கிய நாடு அன்று ஜப்பான் நாட்டின் மீது போடப்பட்ட அல்லது போட்ட அணுகுண்டுவினுடைய எதிர்வினைகளை கொஞ்சம் போய் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். இன்னமும் அந்த பாதிப்பு இருக்கு. கண நேரத்துக்குள்ள அந்த லிட்டில் பாய் என்கின்ற குண்டு விழுந்து வெடித்த கண நேரத்துக்குள்ள சற்றேறக்குறைய ஒரு 24 கிலோமீட்டர் தொலைவினுக்கு ரேடியஸ், அந்த வட்டப்பரப்பினுக்கு உட்பட்ட எந்த உயிரும் நெஞ்சல், எந்த உயிரும் அந்த அளவினுக்கு ஆயுதங்கள். அது போல இந்த பாசுபதா அஸ்திரம் இருக்கக்கூடிய அஸ்திரங்களுக்கு எல்லாம் தலையாய அஸ்திரம். அதை எய்தால் எல்லா உலகங்களும் ஒரு நொடி பொழுதுக்குள் அழிந்து போகும். தேவர்கள் தடுமாறினார்கள், மயங்கினார்கள், அச்சத்தின் பயப்பட்டார்கள். தானே சிவன் தர பெற்றது தவம் நாள் பல உழந்தே, தானே பிறர் அறியாதது தந்தேன் எனச் சமைந்தான். ஆனால் இவன் உயிர் கோடலுக்கு ஐயம் இல்லை என்ன, மேல் நாளும் இதனை ஏவிடின் எதிர் நிற்பவர் இல்லை. வார்த்தையை கவனிங்க. இந்த அஸ்திரத்தை பெறுதற்காக இந்திரஜித்தன் பல நாள் தவம் செய்தான். எப்படி? பல நாள் உழந்தே தவம் சிவன் தானே தர பெற்றது. பல நாட்கள் உடலை வருத்தி இந்த இந்திரஜித்தன் தவம் செய்தமையினால் சிவபெருமான் தோன்றி தானாக மனம் வந்து கொடுத்தாக்கிறோம். அதோட தானே பிறர் அறியாதது தந்தேன் என சமைந்தான். அவ் இறைவன் தானே பிறர் பெற்றிலாது இதனை தந்தேன் என்று சொல்லி அளித்தான். ஏன்னா பாசுபதாஸ்திரத்துல பல தகுதி இருக்கு. இந்திரஜித்தன் கிட்ட கொடுக்கப்பட்ட பாசுபதாஸ்திரம் மிக உன்னதமான தகுதிக்கு உண்டான. ஏற்கனவே இதை பத்தி விவாதிச்சிருக்கோம். ஒரே அஸ்திரம் வெவ்வேறு நிலைகள்ல அதனுடைய தகுதிகள் மாறும். அதனால இந்த சிவபெருமான் தன்னுடைய ஆற்றல் முழுவதையும் ஒருங்கிணைத்ததாகிய அஸ்திரம் இந்த பாசுபதா அஸ்திரம். ஆகவே பிறர் இதுகாலும் இது போன்ற அஸ்திரத்தை யாருக்கும் கொடுத்தது இல்லையா சிவன்? இந்திரஜித்தனுக்கு மட்டும் கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அஸ்திரத்தை மேல் நாளும் இதனை ஏவிடின் எதிர் நிற்பவர் இல்லை. இந்த அஸ்திரத்தை யாரேனும் ஒருவன் எய்தான் என்றால் இந்த அஸ்திரத்தை எதிர்த்து யார் ஒருவராலும் நிற்க முடியாது, அழிந்துதான் போவார்கள். இதிலிருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் இவன் உயிர் கோடலுக்கு ஐயம் இல்லை என்ன, ஆதலால் இந்த பாசுபதா அஸ்திரமானது இலக்குவனது உயிரை கவர்ந்து செல்லுவதில் ஐயமே இல்லை என்று வானவெளியில இருந்த தேவர்கள் எல்லாம் அச்சத்தின் மயப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, இந்திரஜித்தனை இலக்குவன் அழித்தால்தான் ராவணனை ராமன் அழிக்க முடியும். ஏன்னா இந்திரஜித்தன் ஒரு பெரிய சுவர் போலே நின்று தடுக்கிறான். ராவணனிடம் நெருங்கி செல்லவே முடியல. அந்த அளவினுக்கு ஆற்றலோடு போர் செய்கிறான் இந்திரஜித்தன். அவனுக்கு உண்டான போர் பயிற்சி பெற்ற அஸ்திரங்கள், முறையாக செய்த தவங்களினால் விளைந்த ஆற்றல், இவைகளோடு அவனிடம் இருக்கக்கூடிய மாயங்களும் தந்திரங்கள். அதனால இந்திரஜித்தனை அணுகுதலும் அவனோடு போர் செய்து அவனை வெல்லுதலும் என்பது ரொம்ப கடினமான விஷயம். மாறாக இந்திரஜித்தன் தேர்ந்து எய்யக்கூடிய அஸ்திரங்கள் எல்லாம் எதிரிகளை முற்றிலுமாக அழிக்க வல்லது. ஆகவே இந்த பாசுபதா அஸ்திரத்தை பார்த்தவுடனே எல்லோருக்கும் கவலை வந்தது. ஆகவே மனத்தால் மலர் புனல் சாந்தமொடு அவி தூபமும் வகுத்தான். நினைத்தான் இவன் உயிர் கொண்டு இவன் நிமிர்வாய் என நிமிர்ந்தான். சினத்தால் நெடுஞ்சிலை நான் தடந்தோள் மேல் உறச் செலுத்தான். எனைத்து ஆயது ஓர் பொருளால் இடைத்தடை இல்லதை விட்டான். என்ன அழகுன்னு பாருங்க. நீங்க எந்த அஸ்திரத்தை விடுவதாக இருந்தாலும் அந்த அஸ்திரத்தை கையில எடுத்து அந்த அஸ்திரத்திற்கு உரியவனாகிய இறைவனை மனதினுள்ளே
முற்றிலுமாக வணங்கணும். சொல்றோம் இல்லையா, மானச பூஜைன்னு, இது செய்யணும். ஏனென்றால் அப்பொழுதுதான் அந்த அத்திரத்தை ஒருமுகப்படுத்த முடியும். ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, கான்சன்ட்ரேட்டடா செய்யணும். அதனால எப்படி அவன் ஒருமுகப்படுத்தினான், நாமெல்லாம் நிறைய கேட்பார்கள், அதுக்காக இதை சொல்லணும். நான் அதற்குத்தான் இந்த மாதிரியான இடங்கள்ல கொஞ்சம் விரிவா பேசுவேன். எப்படின்னாக்க, நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு சிறப்பு நாள் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும்னா அதற்கு உடனே மஞ்சள்ல ஒரு பிள்ளையாரை பிடித்து அதற்கு கொஞ்சம் பொட்டினை இட்டு அருகினை வைத்து பூவினை வைத்து அதை பிள்ளையார்னு சொல்லுகிறோம். இது எப்படி பொருந்தும் அப்படின்னா, பொருத்தம் என்பது அவரவர் மனத்திலே தோன்றக்கூடிய ஆழங்கால் பட்ட சிந்தனைக்கு அந்த இறை உருவம் உள்ளத்துக்குள்ள போய் நின்று அதனை வெளிக்கொணர்ந்து அந்த பொருள் எதுவாக இருந்தாலும் அதன் மீது ஆவாகம் செய்து வழிபடுவது, அது நம்முடைய மனோநிலை. இது எல்லா வழிபாடுகள்லையும் உண்டு. நான் ஒவ்வொரு முறையும் நாம வழிபாடு செய்கின்ற பொழுது அதனை ஏற்க இறைவன் வர வேண்டும் என்ற தேவையில்லை. அங்கு அவன் இருப்பதாக எண்ணிக்கொண்டு நாம நம்முடைய மனத்தினை ஒருமுகப்படுத்தினாலேயே போதும். இதுதான் அடிப்படையான வழிபாடு. இதை நாம புரிந்து கொள்வதே இல்லை. இன்றைக்கு கடவுள் மறுப்பாளர்கள் எல்லாம் இதனை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் ஏளனம் செய்து பேசுவது அவர்கள்ட்ட போய் கேட்கணும். கடவுளுக்கெல்லாம் உருவம் இல்லையே அப்படின்னு சொல்லி ஏன் உருவத்தோடு வழிபடுகிறீர்கள் என்றால், நீங்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டவர்களினுடைய உருவங்களை எல்லாம் நீங்கள் வழிபடுகிறீர்கள் அல்லவா. அந்த உருவத்தை பார்த்தவர்கள் உண்டு. அதுபோல இந்த கடவுளை பார்த்த காலம் ஒன்று உண்டு. அந்த காலத்தை கடந்து நாம பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து வந்துட்டோம். ஆனால் அந்த உருவம் பற்றின சிந்தனை மட்டும் நம்முள் இருக்கிறது. எந்த ஒரு அடிப்படையான நம்பிக்கைக்கும் தொடக்கம் உருவமாகத்தான் இருக்கும். கண்ணில் காணாததை நம்மால் கருத்தில ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்பொழுதுமே காணாத ஏதொன்றும் கருத்தினுள் வந்து நிற்க இயலாது. அதனால்தான் நம்முடைய வழிபாட்டை எப்படி வைத்திருக்கிறோம் பாருங்கள். முதல்ல உருவ வழிபாட்டை சொல்லுகிறோம், அதன் பிறகு உருவ வழிபாட்டை சொல்லுகிறோம், இறுதியில அருவ வழிபாட்டுக்கு போகிறோம். இப்ப பிக்ஷாடனர்னா உருவ வழிபாடு, சோமாஸ்கந்தர், லிங்கோத்பவர், சந்திரசேகரர், இதெல்லாம் உருவ வழிபாடு. உருவ வழிபாடு லிங்கம். அதுல ஒரு உருவமும் தெரிகிறது, ஆனால் மானுட உருவம் போல இல்லை. அது உருவம், இருப்பது போல் இருந்து இல்லாமலாய் ஆகுவது. மூன்றாவது நிலை இல்லாது இருக்கக்கூடிய அருவ நிலை. இந்த படிநிலையில தான் நம்ம அறிவை வளர்க்க முடியும். நினைவுபடுத்திக்கணும். இது நம்மால கருத்தியல் ரீதியாக சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு அழகான கற்றல் பற்றின உளவியல் தத்துவம். இது பல பேருக்கு புரிவதே இல்லை. ஆகா, அதெல்லாம் எதற்கு வைத்தாய்னா, நீ உன்னை ஒருமுகப்படுத்துவதற்கு ஓர் உருவத்தை காட்டினால்தான் அதுல ஒருமுகப்படும். நாளடைவில் அந்த உருவம் இல்லாமலும் அந்த ஒருமுக சிந்தனை உன்னுள் வரும். ஒன்றும் வேண்டாம், நாம் ஏதாயிலும் தவறு செய்தால் பெற்றோர்கள் கண்டிப்பார்கள். அவர்களோட வாழும் போது நாம அந்த கண்டிப்பையும் அந்த தண்டனைக்கு உட்பட்டு படுத்துதலையும் பார்த்திருக்கோம். அந்த பெற்றோர்கள் இல்லாமல் நாம வெளியூர்ல இருக்கும் போது கூட நாம ஏதாகிலும் ஒரு தவறை செய்ய முன்வருகின்ற பொழுது, ஐயோ இது பெற்றோர்களுக்கு தெரிந்தால் என்ன ஆகும் கவலை. அந்த தூரத்துல இருந்து இங்க பார்த்து கொண்டா இருப்பார்கள், இல்லை. ஆனால் மனதளவுல பெற்றோர்களை நாம் ஏற்றுக்கொண்டதினால் அவர்களினது சிந்தனை, அவர்களால் சொல்லப்பட்ட தவறுகள் இவைகளெல்லாம் நினைவிற்கு வந்தால், நாம் ஒரு தவறு செய்கின்ற பொழுது நம்மை அறியாமல் அவர்கள் நினைவுக்கு வருவார்கள், தவறு செய்ய மாட்டோம். இதுதான் அடிப்படை. பக்தின்றது பரம பொருளை உணர்வது இல்லை, வாழும் காலத்துல எல்லோரோடும் மகிழ்ச்சியாக வாழுதல் தான். பரத்தை உணருவதற்கு பக்தி வேண்டாம். சும்மா இருந்தாலே பரத்தை உணரலாம். சும்மா இரு சொல்லறன்னு சொன்னது போல. ஆனால் பக்தி என்பதனது முழுமையான விளக்கம்
வாழும் காலத்துல வாழும் இடத்துல நம்மை போன்று வாழக்கூடியவர்களுக்கு நம்மால் இயன்றன செய்து நம்மை சுற்றி ஒரு மகிழ்வை, நம்மை சுற்றி ஒரு ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஒரு ஹார்மனியை கிரியேட் பண்ணும். அதுக்கு பேரு தான் வாழ்க்கை, அதுக்கு பேரு தான் பக்தி. இல்லைன்னா தாய்மானவர் எழுதுவார், எல்லாம் இன்புற்று இருக்க வேறொன்றும் அறியேன் பராபரமேன்னு கேட்கிறார். எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். இது நமக்கு பல நேரங்கள்ல புரிவதில்லை. அதனாலதான் இந்த கடவுள் மறுப்பாளர்கள் எல்லாம் நான் பார்த்து கோபமே படுறதில்லை. அதற்கு பதிலாக பரிதாபப்படுவது. சரி, இவர்கள் அறியாமையினால் சிலவற்றை மேற்கொண்டு இருக்கிறார்கள். காலம் போக போக இவர்கள் அறிதற்கு உண்டான வாய்ப்பு கொடுக்கப்படும். இதெல்லாம் புதிதாக இவர்களினது சிந்தனைக்கு ஏற்றாற் போல பலவற்றை நாம் எடுத்து சொல்வதற்கு நாம முன்வரல. உதாரணம், அவர்கள் அறியாமையோடு இருக்கிறார்கள், காரணம் அவர்கள் அல்ல. அவர்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவான முறையில நாம தலைமுறையாக எடுத்து சொல்லல. அதுதான் தப்பு. அந்த தவறை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கோம். நம்ம வீடுகள்லயே அப்படித்தான். ஏன் வழிபடணும்னா வழிபடு வாயை திறக்காது அப்படின்னு தான் சொல்லுவார். எங்க முன்னோர்கள் அப்படித்தான் சொன்னார்கள், ஆகவே நான் சொல்லுகிறேன் அப்படியே செய். இன்றைய இளைஞர்கள் எல்லாம் நிறைய கேள்வி கேட்கிறார். அதுவும் இங்க வெளிநாட்டுல சென்று குடியேறி அங்கு பிறந்து வளர்ந்த குழந்தைகளுக்கெல்லாம் நம்முடைய வழக்கங்களின் மீது ஒரு வேறு விதமான சிந்தனையே இருக்குது. அண்மையில நடந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு கோவிலுக்கு வெளிநாட்டிலேயே பிறந்து வளர்ந்த ஒரு பையன், ஒரு 8-9 வயது, கோவிலுக்கு குலதெய்வம் கோவிலுக்கு வந்திருக்கிறான். அங்க எல்லா விதமான அபிஷேகமும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை பார்க்கிறோம். பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், இளநீர், சந்தனம் எல்லாம் அபிஷேகங்கள். ஒவ்வொரு அபிஷேகமும் முடிந்து தீபம் காட்டி அதற்குண்டான பிரசாதங்கள் எல்லாம் கொடுத்து இறுதியில நீரினால் முழுக்க அந்த இறை உருவத்தை முழுக்காட்டி திரையிடப்பட்டது. இவன் கேட்டான், ஏன் திரையிடப்படுகிறது? இல்ல, உள்ள இருக்கக்கூடிய இறை உருவத்திற்கு ஒப்பனை செய்கிறார்கள். உடனே அவன் அடுத்த கேள்வி கேட்டான், குளிக்கும் போது நாம பார்த்தோம் அல்லவா, வெவ்வேறு விதமான பொருள்களை கொண்டு இறைவனை குளிப்பாட்டத்தானே செய்தார்கள், அதை பார்த்தோம் அல்லவா, அப்ப உடை உடுத்தி கொள்வதை பார்ப்பதில் என்ன தப்பு? அப்படி அதற்கு எதற்கு திரை போட வேண்டும்? வேடிக்கையாக இருக்கிறது. உடனே நான் சிரித்து கொண்டே கேட்டேன், உனக்கு நீச்சல் அடிக்க தெரியுமான்னு கேட்டேன். ஆம், என்னுடைய நாட்டில் நான் நீச்சல் வகுப்பிற்கு போகிறேன். நீ பிறர் அறிய நீச்சல் அடிக்கிறாய் இல்லையா அப்படின்னு. ஆமா, ஆனால் நீச்சல் அடித்து முடிந்த பின் உடையை மாற்றிக் கொள்ளுகின்ற பொழுது தனி அறைக்கு தானே போற, ஏன் நீச்சல் அடித்த இடத்திலேயே ஏன் உன் ஆடையை களைவதில்லைன்னு கேட்டேன். அவனுக்கு ஒரு மாதிரியான ஆச்சரியம். ஆமாம், நம்மோடு பொருத்தி பார்க்கின்ற பொழுது உண்மை புரிகிறது. அடுத்த வார்த்தை சொன்னான், சாரி சொல்லிட்டு, எனக்கு இது போன்றதாகிய விளக்கங்களை யாரும் சொல்லவில்லை, இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இது போல நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டினுக்கும் உரியதாகிய பொருத்தமான தர்க்க ரீதியான விளக்கங்களை எந்த நூலில் கிடைக்கும் நான் படிக்க வேண்டும். அப்புறம் சொன்ன, உனக்கு தமிழ் படிக்க தெரியும்னா சில நூல்கள் இருக்கு, ஆங்கிலத்துல தான் படிக்கணும்னா சில நூல்கள் இருக்கு. தொடக்கத்துல சைவ சித்தாந்த பால பாடம்னு இலங்கையை சேர்ந்த ஆறுமுக நாவலர் எழுதினார். இளம் சிறார்களுக்கு இறை வழிபாடு பற்றின சிந்தனை, இறைவனுக்கு உரியதாகிய அலங்காரம், எதன் பின் எது செய்யப்பட வேண்டும், இது போன்றதாகிய விளக்கங்களை எல்லாம் இளம் சிறார்களுக்கு புரியக்கூடிய அளவில் மிக அழகாக எழுதியிருக்கு. இதெல்லாம் நாம தேடி படித்துதான் ஆகணும். என்ன காரணம்னா, நாம விரும்பி இந்த வாழ்க்கைக்கு வரல. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இறைவனினுடைய விருப்பத்தினால் இந்த வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம். இப்ப வாழுகின்ற வரைக்கும் நம் விருப்பம்ன்றது எதுவும் கிடையாது. தெளிவு பண்ணிக்கலாம். வாழுகின்ற வரைக்கும் நம் விருப்பம்ன்றது எதுவும் கிடையாது. வாழ்ந்ததன் பின் நாம பெறக்கூடிய மரணமும் நம் விருப்பம் கிடையாது. அப்போ யார் ஒருவன் நம்மை ஆக்கி இங்கு அனுப்பினானோ அவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல்தான் நாம ஆடணும். இததான் நாவுக்கரசர் பாடினார், ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதார் என்று. இதான் உண்மை.
அப்போ எவன் நம்மை ஆட்டுவிக்கிறானோ அவன் என்ன எண்ணுகிறான் அதை மட்டுமே நாம செய்து விட்டு போனால் வாழ்க்கையில குழப்பமே இருக்காது. ஆகவே படைத்தவனுக்கு உண்டான செயல்பாடுகள் என்னென்ன என்பதை படைத்தவனே வகுத்து காட்டுகிறான். அதை அப்படியே பின்பற்றி கொண்டு போவதில் பெரிய நன்மை இருக்கு. நாம எந்த விதமான ரிஸ்கையும் எடுக்க வேண்டாம். பக்தியை புரிந்து கொள்ள வேண்டிய சூழல்ல போயிருக்கோம். நாம எது பக்தின்னு கேட்டா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பக்தியினுடைய முழு விளக்கம் தெரியல. கோவில் செல்லுவதும் அங்கு இறைவன் முன் நின்று கண்ணை மூடிக்கொண்டு ஏதோ வாய் முணுமுணுப்பதும் அதுதான் பக்தி இல்லை. தெளிவா சொல்லணும், எதற்கு கோவில் போக வேண்டும், கோவில்ல என்ன இருக்கு, ஏன் அதை முறைப்பட செய்ய வேண்டும், இதெல்லாம் சொல்லணும். வேடிக்கை என்ன தெரியுமோ, இப்ப இருக்கக்கூடிய மக்களுக்கு முழுமையுமாக தாங்கள் மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டின் விளக்கங்களை அவர்களாலேயே சரிவர புரிந்து கொள்ள இயலாத நிலையில் இருக்கிறார்கள். அதனால் நாம் அவர்களிடம் எதிர்பார்க்க முடியாத சில சிக்கல்கள், இவர்களை கொண்டு அடுத்த தலைமுறையினுக்கு கொண்டு எப்படி சேர்ப்பது, இதுதான் வேடிக்கை. மீண்டும் மீண்டும் இங்க வற்புறுத்த வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். நீங்க மற்றைய மதங்களை பாருங்களேன். உனக்கு புரிகிறதோ புரியவில்லையோ, ஏற்கிறாயோ ஏற்கவில்லையோ, நீ ஒன்றினை பின்பற்றக்கூடிய சூழலுக்கு உரிய அளவிலே இந்த மதத்திலே வந்து தோன்றியிருக்கிறது. அதற்கு உண்டான வழிமுறையை வாரத்திற்கு ஒரு முறை சென்று வழிபாடு செய்ய வேண்டும்னா அது நிச்சயம் மஸ்ட் கொண்டு போகிறார். நாம கொண்டு போயிருக்கணும், இப்பவும் கெட்டு போல கொண்டு போவோம். இன்றைய தேவை எது, அதை பல முறை நான் சொல்லிட்டேன். முறையாக ஒன்றும் வேண்டாம், ரொம்ப வேடிக்கையாக சொல்லக்கூடிய விஷயம். சென்றது ஒரு திருமணத்திற்கு தேவகோட்டைக்கு. அந்த திருமண நிகழ்ச்சிக்கு முன்னும் பின்னுமாக இருந்த நேரங்கள்ல அங்க இருக்கக்கூடிய பல கோவில்களுக்கு, குன்றக்குடி கோவில், ஆவுடையார் கோவில், அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய மிகச்சிறந்த விநாயகர் கோவில் தெரியும், காரைக்குடியில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த விநாயகர் கோவில் செல்வ விநாயகர். அந்த ஊர் பேரை சொல்லியே அந்த விநாயகரை விழிக்கக்கூடிய அளவுக்கு பெயர் பெற்றுவிட்ட விநாயகர். போயிட்டு அந்த ஆவுடையார் கோவில்ல மாணிக்க வாசகர் எப்படி இதனை கூட போன நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வழிகாட்டியாகவும் வேலை பார்த்து விளக்கங்கள் எல்லாம் சொல்லுவதில் எனக்கு கொஞ்சம் நிறைவு, கேட்டதில் அவர்களுக்கு கொஞ்சம் நிறைவு, இருவருமாக சேர்ந்து இறைவனினது பெருமையை எடுத்து பேசின நிறைவு, அவ்வளவுதான். இது தேவை, இது தேவை. இதை நாம வழி வழியாக செய்ய மறந்ததினால்தான் நம்மிடம் இப்ப பல சிக்கல்கள் தோன்றியிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய மனதினுக்கு ஆறுதல் தருவதற்கும் நம்முடைய மனதிலே தோன்றக்கூடிய வாழ்வியல் தோல்விகளை ஏற்று நம்மை சமாதானப்படுத்தி கொள்ளுவதற்கும் நமக்கு இருப்பதற்கு உரியதோர் இடம் கோவில் ஒன்றுதான். ஏன் கோவிலுக்கு போனோம்னா இட் அவாய்ட் த ஷாக் ஆஃப் ரியாலிட்டி. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்முடைய எதிர்பார்ப்புகள் தோல்வியில் முடிகின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய அதிர்ச்சிகளை வழிபாடு சமத்திற்கு கொண்டு வந்து விடுகிறது. தேவை. இன்றைக்கு இதெல்லாம் தெரியாமல் போனதுனாலதான் தெருவுக்கு தெருவு ஆலோசனைக்காக உளவியலாளர்கள் வந்து விடுகிறார்கள், கவுன்சிலிங் சென்டர்ஸ். அதை பக்தி செய்து கொண்டிருந்தது. அது இருக்கிற வரைக்கும் நாட்டில் குழப்பம் இல்லை. இதெல்லாம் யோசிக்கணும். ஏன் இதை சொல்றேன்னாக்க, மனத்தாள்ற ஒரு சொல்லுக்காக. அந்த தெய்வ அத்திரமான பாசுபதா அஸ்திரத்தை கையில எடுத்த உடனே இந்திரஜித்தன் என்ன செய்தானா, மலர் புனல் சாந்தமோடு அபிதூபமும் வகுத்தான். மனத்தால் வகுத்தான். மனசுக்குள்ளே இது முடியுமா? முடியும். தாய்மானவருக்கு திருப்பி போலாம். தாய்மானவர் சொல்லுவார், நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரம் என்றார். என்ன அழகான விளக்கம். மனசுக்குள்ள அவனை வச்சுக்க. திருமந்திரம் சொல்லலையா,
உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கு, தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். என்ன அழகான விளக்கம்! நம்முள் இருப்பவன், அவனை நம்முடைய மனத்தினாலேயே வணங்கலாம். எப்படி? மலரோ, மலர்னா தெரியும் பூக்கள், புனல்னா நீராட்டுதல், அவனை சாந்தம்னா தெரியும் சந்தனம் பூசுதல், அவி தூபம் அவனுக்கு உண்டான தூபங்கள், அவிஸ் அவனுக்கு உண்டான காணிக்கை, இவற்றையெல்லாம் மனத்தினால் வகுத்தான். நாங்க பூஜை பண்ண முடியாது. நாம கேட்கிறோம்ல, மானசீகமா நினைச்சுக்கோன்னு. நம்ம வீடுகளில் ஏதாவது வழிபாடெல்லாம் முடிஞ்சு நமஸ்காரம் பண்ணும்போது உடனே சொல்லுவார், அதை நடத்தி கொடுப்பவர், உங்களுடைய குலதெய்வத்தை மானசீகமா நினைச்சுட்டு நமஸ்காரம் பண்ணு. அவ்வளவு. அந்த நினைப்பு தான் ஆற்றல். அந்த நினைப்பு தான் நம்மை முழுமைப்படுத்துகிறது. இடைவிடாது நினைக்கணும். அது ஒரு பெரியதாகிய ஒரு கலை மட்டுமல்ல, அது நம்மை நல்ல முறையிலே வழி நடத்துவதற்கு உண்டான நல்லதொரு உபாயம். இதை நிறைய பேர் இழக்கிறோம். அதனால்தான் நம்ம முன்னோர்கள்லாம் கூட அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு இறைவன் பெயரை வச்சதன் நோக்கமே அதுதான். அந்த பெயரை சொல்லுகின்ற பொழுது அந்த இறைவன் திருநாமத்தை சொல்லுவது போல இருக்கட்டுமே. ஆனால் பேரை அழகா வச்சுட்டு கூப்பிடும் போது அதை காட்டிலும் கொடுமையாக அந்த பெயரை உருத்திரித்து கூப்பிடுவதில் நாம தான் முதன்மையில் நினைப்போம். பார்த்த சாரதின்னு பேரை வச்சுட்டு பாட்சா, ஸ்ரீனிவாசன் பேர் வச்சுட்டு சீமா இல்ல சீமாச்சு. என்ன இதெல்லாம்? இதெல்லாம் தான் நம்மிடம் இருக்கக்கூடிய இடர்பாடுகள். இறைவன் திருநாமத்தை சொல்லுதல் என்பது நமக்கு நம்மை அறியாமல் நாம் சொல்ல சொல்ல சுவாசம் மாதிரி. ஒவ்வொரு முறையும் சுவாசிக்கும் போது நீங்கள் தெரிந்தா சுவாசிக்கிறீர்கள். உங்கள் உடல் வெளியில் இருக்கக்கூடிய காற்றை தானாக எடுத்துக்கொண்டு உடல் முழுவதும் அந்த காற்றில் உள்ள உயிரியை அனுப்பிவிட்டு எஞ்சின அந்த கரி அமில வாயுவை வெளிவிடுகிறதா? கண்ணுக்கு தெரிகிறதா? இது தானாக நடக்கிறது. அதுபோல இறை நாமத்தை நீங்கள் தானாக சொல்ல பழகினீர்கள் என்றால் அதனால் விளையக்கூடிய ஆற்றல் அதுவா நடக்கும். அதை புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் ஜபமாலை வைத்துக் கொண்டு எண்ணியெல்லாம் இருக்க வேண்டாம். அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேர் சொல்லிக் கொண்டே இருந்தால் போதும், அவ்வளவுதான். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உட்காரும் போது முருகா, எழுந்திருக்கும் போது அம்பாளி, என்னமோ ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், என்ன கெட்டு போச்சு? நமக்கு ஏதாவது இடர்பாடு வரும்போது ஐயோன்னு சொல்லுகிறோம். அந்த ஐயோன்ற சொல்லையே சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? ஐயோ என்பது ஒரு பெண்ணின் பெயர். அந்த பெண் யார் தெரியுமா? யமதர்மனினுடைய மனைவி பெயர். நீங்க சிரமப்படும் போது ஐயோன்னு கூப்பிட்டா யமனுக்கு கோபம் வருமா வராதா? நம் மனைவி பெயரை இவன் அழைக்கிறானே என்று அவன் வேகமா வந்துடும். அதனால நம்முடைய முன்னோர்கள் யோசித்து செய்திருக்கிறார்கள். இந்த பெயர்களை உச்சரிப்பதினால அதனால் ஏற்படக்கூடிய ஒலி அதிர்வுகள் உங்கள் உள்ளே நல்லதோர் ஆற்றலை விளைவிக்கும்னு அவர்கள் கண்டறிந்த உண்மை அது. எதுவும் சும்மா வேடிக்கையாக அவர் சொல்லல. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒலி முறைகளினால் ஏற்படக்கூடிய அதிர்வுகள், அதனால் விளையக்கூடிய நன்மைகளை நிறைய இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறார்கள், நிறைய ஆய்வுகள் செய்கிறார்கள். அதனால்தான் இறைவனை என்ன சொன்னோம்? ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் போற்றின்னு பேசணும். நம்மால் எழுப்பப்படக்கூடிய ஓசை, அதனால் ஏற்படக்கூடிய அதிர்வு நம்முடைய உடலின் உள்ளீடாக சில நன்மைகளை அது உருவாக்குகிறது. அதற்கு தான் அந்த முறையான அதிர்வை முறைப்படுத்துவதற்கு தான் அந்த நாமங்களின் மூலமா அந்த அதிர்வை கொடுத்தார்கள். நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, சரவண பவ, இதெல்லாம் அதற்குத்தான். அதனால சரி, அடுத்த விளக்கத்துக்கு போலாம். வகுத்தான் நினைத்தான் சொல்லிட்டு என்ன அந்த அம்புக்கு கட்டளை இட்டானா, இவன் உயிர் கொண்டு இவன் நிமிர்வா. இந்த இவன் மாத்துங்க. முதல் இவன்னா தன் முன்னே நிற்கக்கூடிய இலக்குவன். அவனது உயிரை கொண்டு, இவன்னா இந்த இடத்தில் என் இடத்திற்கு மீண்டும் வா, நிமிர்வாய் என நிமிர்ந்தான் என்று சொல்லி அப்படி மானசீகமா வழிபாடு செய்து அம்பை வில்லுல பூட்டி நிமிர்த்தான் இலக்கை நோக்கி எய்தற்கு. சினத்தால் நெடுஞ்சிலை நான் தடன் தோள் மேல் உறச் செலுத்தான்.
அந்த வில்லினுடைய நாணை எது வரைக்கும் இழுத்தானா? சினத்தால், கோபத்தினால், பெரியதோர் வில்லை, நெடுஞ்சிலை பெரிய வில்ல, நான் அதனினுடைய நாணை தடந்தோள் மேல உரச் செலுத்தா, தோல் வரைக்கும் இழுத்தானா அந்த நான். இந்த நான் இங்க தோல்ல அப்படி உரசியதான். ஆனா எவ்வளவு அளவினுக்கு அந்த வில்ல வளைச்சிருப்பான்னு பாரு. அந்த அளவினுக்கு வளைகின்ற பொழுது அம்பு கடுமையான வேகத்தோட போகும். உரச் செலுத்தா எனைத்து ஆயது ஒரு பொருளால் இடைத்தடை இல்லதை விட்டான். எத்தகையதொரு பொருளாலும் இந்த அம்பினுக்கு எதிராக இந்த அம்பினது வேகத்தை தடுத்தற்கு இயலாது. அத்தகைய ஆற்றலோடு அந்த பாசுபதா அஸ்திரத்தை மிக அழகாக நேர்த்தியாக இலக்குவன் மீது எய்தான். இப்ப இலக்குவனை நோக்கி பாசுபதா அஸ்திரம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ இதெல்லாம் பாடலா படிக்கும் போது இவ்வளவு கால இடைவெளியான்னு தோன்றும். இல்லை, இந்த அஸ்திரம் எய்கின்ற பொழுதே அதனது வேகம், அது வரும் முறை, இவற்றையெல்லாம் உடனுக்குடனாக கணக்கிட்டு அதற்கு மாற்று செயல எதிர் நிற்கக்கூடிய வீரன் செய்வான். இது எப்படி வந்ததுன்னு பார்த்தீர்கள் என்றால், இன்றைக்கு நாம கையாளக்கூடிய ஏவுகணைகளை தகர்க்கக்கூடிய மாற்று வழிமுறையை வச்சிருக்கோம் இல்லையா? எதிரிகள் நாட்டினுடைய விமானங்களையோ அல்ல எதிரிகள் நாட்டிலிருந்து ஏவப்படக்கூடிய ஏவுகணைகளையோ நாம் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு அந்த இலக்கு தவறாமல் அந்த அஸ்திரங்கள் எவ்வாறு வருகிறதோ, அந்த ஏவுகணைகள் எவ்வாறு வருகிறதோ, வானவெளியிலேயே அதை நாம் தாக்கி அதனை அழித்து விடுகிறோம். இன்னைக்கு பார்க்கிறோம். அன்னைக்கு அதை அம்புல செஞ்சிருக்கோம். அதனால எப்படியா இந்த சிவனுடைய அஸ்திரம்ன்றதுக்கு என்னெல்லாம் விளக்கம் பாருங்க. சூலங்களும் மழுவும் சுடு கனையும் கனல் சுடரும் ஆலங்களும் அரவங்களும் அசனிக்குலம் எவையும் காலன் தனது உருவங்களும் கரும் பூதமும் பெரும் பேய்ச்சாலங்களும் நிமிர்கின்றன உலகு எங்கனும் தானாய். இந்த சிவனுடைய அஸ்திரம் வந்ததனால என்னாச்சாம், சிவனுக்கு உண்டான எல்லா படைக்கலனும் சிவனோடு போரினை ஆற்றலோடு செய்யக்கூடிய அந்த பூதகணங்களும் சேர்ந்து வெளிப்பட்டனவன். அந்த பாசுபதா படை வெளியே வந்த பொழுது சூலங்களும் மழுப்படைகளும் சுட்டரிக்கு அம்புகளும் கனன்று எரியும் தீச்சுடர்களும் வெளிவந்தனவா ஒரு அம்புல இருந்து. ஆலங்களும் அரவங்களும் அசனிக்குலம் எவையும், ஆலங்கள்னா நஞ்சு, கடுமையான விஷம், அரவங்கள் பாம்புகள், இடிகளினது தொகுதி, காலன் தனது உருவங்களும் கரும்பூதமும் பெரும் பேய்ச்சாலங்களும், யமனினுடைய வடிவங்களும் கரிய பூதங்களும் பெரிய பேய் கூட்டங்களும் உலகு எங்கனும் தானாய் நிமிர்கின்றன, உலகிலே எவ்விடங்களிலும் ஆகி எழுந்து தோன்றுவது ஆயின. சிவனுடைய அஸ்திரம். அவனை சார்ந்த அனைத்து பொருளும் உலகத்துல தெரிய ஆரம்பிச்சது. பேரழிவு. ஏன்னா ஆலகால விஷம் ஒரு முறை பறந்ததுன்னா முடிஞ்சு போச்சு. நெருப்பு, அம்பு, அதோட பாம்புகள், பேய்கணங்கள், பூதங்கள் எல்லாம் கொலை தொழிலை செய்யும். யமன், சிவனுக்கு உட்பட்ட யமன். அப்போ இவைகளெல்லாம் கணக்கில் எண்ண இயலாத அளவுக்கு அந்த போர்க்களத்துல தோன்றுகின்ற. அதனால இலக்குவனும் அவனை சார்ந்த வானர படைகளும் முற்றிலுமாக அழிக்கப்படுவார்கள். எல்லாரும் கவலைப்பட்டார். எப்படி வந்ததா அது? ஊழிக்கனல் ஒரு பால் அதன் உடனே தொடர்ந்து உடற்றும், சூழிக் கொடுங் காற்று அதன் உடனே வர தூர்க்கும், ஏழிற்கும் அப்புறத்தாய் உள பெரும் போர்க்கடல் இழிந்தாங்கு ஆழித்தலை கிடந்தால் என நெடும் தூங்கு இருளடைய. எவ்வளவு அழகான வர்ணனை பாருங்க. ஊழிக்கனல் ஒரு பால் அதன் உடனே தொடர்ந்து உடற்றும். ஊழித்தீ ஒரு பக்கம் அந்த அம்புல தோன்றுகிறது. அந்த பாசுபத படையில அந்த ஊழியினுடைய காலத்துல வரக்கூடிய வடவைன்ற நெருப்பு அந்த வேகத்தோட வருகிறது. அந்த வேகத்திற்கு இணையா அந்த அம்ப ஊழி காலத்துல வரக்கூடிய மிக பெரிய காற்றும் உந்துகிறதாம். சூழி கொடும் காற்று அதன் உடனே வர, சுழன்று வீசக்கூடிய கொடிய காற்று, ஊழி முடிவுல தோன்றக்கூடிய அந்த சூறை காற்றும் இந்த நெருப்போடு தொடர்ந்து வருகிறது. அப்படின்னா எவ்வளவு வேகமா வரும், எவ்வளவு கடுமையான வெப்பத்தோட வரும்னு யோசியுங்கள்.
ஏழிற்கும் அப்புறத்தாய் உள்ள பெரும் போர்க்கடல் இழிந்தாங்கு. 7 கடல்களுக்கும் அப்புறமாக உள்ள பெரும் கடல்கள், 7 கடலை தாண்டி பிற உலகங்கள் இருக்கிற கடல்களும் ஆழித்தலை கிடந்தாலென நெடுந்தூங்கு இருள் அடைய தூர்க்கும். அந்த கடலிடத்தை படிந்து கிடந்தாற் போன்று நெடிதாய் தங்கின பேரிருள் எல்லாவற்றையும் தூர்க்கக்கூடிய அளவுல, உலகமே இருண்டு போகக்கூடிய அளவுல இந்த அத்திரம் இலக்குவனை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கு. இரிந்தார் குல நெடுந்தேவர்கள் இருடி குலத்து எவரும் பரிந்தார், இது பழுது ஆகிலது இருவான் எனும் பயத்தால் நெறிந்து ஆங்கு அழி குரங்கு உற்றது பகரும் துணை நெடிதே திரிந்தார் இரு சுடரோடு உலகு ஒரு மூன்றும் உடன் திரிய. வானவெளியில இருந்த தேவர்கள் முனிவர்கள் நடுங்க ஆரம்பித்தார்கள். இந்த அஸ்திரத்துக்கு இதுவரைக்கும் எவனும் பிழைத்ததே இல்லை. ஏன் இத்துணை விதமாக அந்த அஸ்திரத்தை புகழுகிறார்கள்னா, இந்த அஸ்திரத்தினது புகழ் வார்த்தைகள் தான் இதனுடைய அழிவு ஆற்றலை வெளிக்கணும். அது எவ்வளவு பெரிய அஸ்திரம் தெரியும். இதே யாரேனும் கொஞ்சம் இராணுவத்தோடு தொடர்புடையவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இது சொல்லப்பட்டிருக்கும். இராணுவத்துல பல்வேறு விதமான துப்பாக்கிகள் பயன்படுத்துவார்கள். ஒவ்வொரு துப்பாக்கிக்கும் 2 முக்கியமான விளக்கத்தை தருவார்கள். அந்த துப்பாக்கியில் இடப்பட்ட குண்டு எவ்வளவு தொலைவு சென்று இலக்கை தாக்கும், இந்த ரேஞ்சுன்னு பேர். 2வது, அவ்வாறு தாக்குகின்ற பொழுது எந்த அளவினுக்கு உள்ளாக எதிரி நின்றால் அவனை கொல்லும், எந்த அளவினுக்கு எதிரி நின்றால் அவனை தாக்கும். வாட் இஸ் த கில்லிங் ரேஞ்ச், வாட் வில் பி த அட்டாக்கிங் ரேஞ்ச். எல்லா துப்பாக்கிக்கும் இது வேறுபடும். அதாவது அந்தந்த வகைகளுக்கு உண்டான ஆற்றலுக்கு ஏற்றாற் போல வேறுபடும். எல்லாம் ஒன்று போல செயல்படாது. அது போல ஒவ்வொரு துப்பாக்கிக்கும் அதனுடைய எதிரியினுடைய இலக்கு, எதிரி யாரேனும் நின்றால் அவனது உள்ளே ஊடுருவி அவனை கொல்லுதல் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கும். மற்ற எல்லா துப்பாக்கிகளுக்கும் இன்னொரு தகுதி என்னன்னா, இலக்கு மிக நெருங்கி இருந்தா எல்லாரையும் கொண்டுடும். பாயிண்ட் பிளாங்க்னு பேர். அதாவது இலக்கு ரொம்ப அருகில் இருந்து எந்த துப்பாக்கியில சுட்டாலும் செத்து போயிடும். ஆனால் போர்க்களம்னு வந்தா எதிரி எந்த தொலைவில் இருக்கான் கணக்கிடணும், கண்ணுக்கு தெரியணும் அந்த கணக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய எதிரியை நம்முடைய துப்பாக்கியின் குண்டுகள் தாக்குமா அல்லது கொல்லுமா தெரிஞ்சிருக்கும். இதுதான் பயிற்சியினுடைய அடிப்படை. அதே போல இந்த அஸ்திரத்தினுடைய பெருமையெல்லாம் சொன்னாதான் அழிவு எவ்வளவு பெரியதுன்னு தெரியும். அதனால குல நெடுந்தேவர்கள் இருந்தார், சிறந்த பெருமை வாய்ந்த தேவர்கள்லாம் இந்த பாசுபதா அஸ்திரம் வரக்கூடிய வேகத்தை கண்டு வான வெளியிலிருந்து பயந்து ஓட ஆரம்பிச்சான். இருடி குலத்து எவரும் இது பழுது ஆகிலது இருவான் எனும் பயத்தால் பறிந்தார். வானவெளியில குழுமி நிற்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் இந்த அம்பினால் நிச்சயமாக இலக்குவன் இறந்து போக போகிறான் என்று துறவியர்கள் எல்லாம் இலக்குவன் மீது பரிதாபம் கொண்டார்கள், அச்சப்பட்டார்கள். ஆங்கு நெறிந்து அழி குரங்கு உற்றது பகரும் துணை நெடிதே. அங்கு நெறிதலுற்ற அழிந்த குரங்குகள் அடைந்த துயரம் சொல்லுங்கால் அவ்வுரை மிகவும் நீளும் தன்மையது. ஏன்னா ஒவ்வொரு குரங்கும் புலம்ப ஆரம்பிச்சுட்டது. அத்துணை கோடி குரங்குகளும் புலம்புவதை சொன்னா தனியா இன்னொரு நூலே எழுதும். இரு கடரோடு ஒரு 3 உலகு உடன் திரிய திரிந்தார். சூரிய சந்திரர்கள் இரு சுடர்களோடு 3 உலகங்களும் ஒன்று சேர்ந்து திரியக்கூடிய அளவுல எல்லாரும் சுற்ற ஆரம்பித்தார்கள். எங்க போய் பாதுகாப்பா இருக்கிறதுன்னு தெரியல. அப்ப இவ்வளவு வேகமா வர இதெல்லாம் கன நேரத்துல நடந்த விஷயம். இவ்வளவு நிதானமாலாம் நடக்காது. நாம புரிந்து கொள்வதற்காக இந்த பாட்டை நிதானமா சொல்லி கொண்டு போகிறோம், அவ்வளவுதான். அந்த அம்பு தொடுக்க உடனே முடிவுக்கு வரணும். என்ன செய்யணும், எப்படி செய்யணும், மாற்று அம்பை எவ்வாறு எய்யணும், முடிவெடுத்து செஞ்சிடணும். கன நேரம் போர்க்களத்துல காலப்பிரமாணம்ன்றது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு கலைக்கும் காலப்பிரமாணம் முக்கியம், தவிர்க்க முடியாது. அதனால
போர்க்கலையில ரொம்ப முக்கியம். மற்ற கலையில கால பிரமாணம் மாறிச்சுன்னா பார்க்கிறவனுக்கு தான் கஷ்டம். போர்க்கலையில கால பிரமாணம் மாறியதுன்னா எதிர்க்கிறவனுக்கு கஷ்டம், ரொம்ப ஆபத்து. அதனால இந்த பாசுபதம் தங்களை நோக்கி வருவதை பார்த்தான் வீடன். விபீஷணன் உடனே லக்ஷ்மணன் சொன்னா, பார்த்தான் நெடுந்தகை வீடனன் உயிர் காலுற பயத்தால் வேர்த்தான், இது விலக்கும் தரமுளதோ முதல் வீரா தீர்த்தா என அழைத்தான், அதற்கு இளம் கோளரி சிரித்தான், போர்த்தார் அடர் கவி வீரரும் அவன் தாழ் நிழல் புகுந்தார். எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ, இவ்வளவு கொடுமையாக பாசுபதாஸ்திரம் வருகிறது, இதை எதிர்க்கிறதுக்கு உங்ககிட்ட ஆற்றல் இருக்கான்னு வீடனன் அஞ்சியே கேட்டான். அதை ரொம்ப அழகா சிரிப்போடு சொல்லுவோம்ல, அமர்த்தலாக சிரித்த, எல்லாம் தெரிந்தது போல சிரிக்க ஆரம்பிச்சான் இலக்குவன். எப்படியாம், நெடுந்தகை வீடனன் பார்த்தான் உயிர் காலுற பயத்தால் வேர்த்தான். பெருந்தன்மைக்கு உரியவனாகிய விபீஷணன் அந்த பாசுபதாஸ்திரம் தங்களை நோக்கி வரக்கூடிய வேகத்தை பார்த்து பெருமூச்சு வெளிப்பட அச்சத்தால் வேர்த்தான், வேர்த்து போச்சு அவனுக்கு. இது விலக்கும் தரம் உளதோ முதல் வீரா தீர்த்தா என அழைத்தான். இந்த பாசுபதாஸ்திரத்தினை எதிர்த்து விலக்கும் உபாயம் உள்ளதா, வீரர்க்கு எல்லாம் முதல்வனே தூயோனே என்று இலக்குவன்ட்ட முறையிட்டான். அதற்கு இளம் கோளரி சிரித்தான். வீடனனது பயத்தை பார்த்து லக்ஷ்மணன் சிரிக்க ஆரம்பிச்சான். இதுக்கு ஏன் பயப்படுற, போர்த்தார் அடர் கவி வீரரும் அவன் தாழ் நிழல் புகுந்தார். போர் மாலை நெருங்கி வானர வீரர்களும் அவ் இலக்குவனின் திருவடி நிழலிலே வந்து சேர்ந்து கொண்டார்கள். தங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. உடனே என்ன பண்ணான் இலக்குவன், அந்த பாசுபத அஸ்திரத்திற்கு எதிர் பாசுபத அஸ்திரத்தை விட்டு, எப்படி முள்ளை முள்ளால் தான் எடுக்க முடியும், விஷத்தை விஷத்தை கொண்டுதான் முறிக்க முடியும். பின்னாடி வந்த மருத்துவத்துறையும் அதைத்தான் சொல்லுகிறது, ஆதி காலத்துல இருந்த போர்க்கலையும் அவ்வாறே கருதுகிறது. அவன் எந்த அத்திரத்தை கொண்டு எய்தானோ அந்த அத்திரத்தை கொண்டே தாக்கினால் அவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு விழுந்து விடும், மற்றவர்கள் தப்பிப்பார்கள். அதனாலதான் அவயம் உனக்கு அவயம் எனும் அனைவோரையும் அஞ்சேல், அவயம் உமக்கு அளித்தோம் என தன் கைத்தலத்து அமைத்தான், உபயம் உறும் உலகின் பயம் உணர்ந்தேன், இனி ஒழியேன் சிவன் ஐமுகம் உடையான் படை தொடுப்பேன் என தெளிந்தான். லக்குவன் உடனே சொன்னான், அவயம் உனக்கு அவயம் எனும் அனைவோரையும், நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு வானர வீரனும் கெஞ்சினான் விபீஷணன். உடனே லக்ஷ்மணன் சொன்னான், அஞ்சேல் அவயம் உமக்கு அளித்தோம், பயப்படாதீங்க, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு ஆகாது, நான் இருக்கேன், காப்பாத்துறேன் என தன் கைத்தலத்து அமைத்தான். கையில் எல்லாரையும் அப்படி ஆசீர்வாதம் பண்ண, கவலைப்படாத, நான் இருக்கேன். உபயம் கூறும் உலகின் பயம் உணர்ந்தேன், இந்த மண்ணுலகும் இந்த விண்ணுலகும் இந்த உலகங்கள் தவிர ஏனைய பிற உலகங்களும் என்னவாகும் அப்படின்ற கவலை எனக்கும் இருக்கு. ஆகவே நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். அவனால் எய்யப்பட்ட அத்திரத்தை நான் தடுத்து விடுகிறேன். ஒழியேன், இனி ஒழியேன், இனி நான் கால தாமதம் பண்ணல. சிவன் ஐமுகம் உடையான், சிவனுக்கு 5 முகம் உடைய, 5 முகங்களை உடையவனுக்கு என்ன பெயர்னாக்க, 5 முகத்துக்கும் இயல்பா 6 முகம், 6வது முகம் தெரியாது. ஈசானம், தற்புருடம், வாமதேயம், சத்தியோஜாரம், அகோரம்னு 5 முகம். இந்த 5 முகத்துல 5 தொழிலை செய்யறான் பஞ்சகிருத்தியனவன். 6வது முகம்ன்றது அதோ முகம், அது மேல் நோக்கி இருக்கும். அந்த அதோமுக தரிசனம் என்பது ஞானிகள் வேண்டி பெறுவது. அதை பார்த்து விட்டோம்னா இந்த உலகத்துல மீண்டும் பிறவாத நிலை வந்தது. அதனால மற்ற 5 முகத்தையும் பார்க்கலாம். இந்த 5 முகங்களிலிருந்து 5 பூதங்கள் தோன்றுகின்றன, 5 இயக்கங்கள் தோன்றுகின்றன. எல்லாம் இறைவனை 5 5ஆக பகுப்பதற்கு இதான் காரணம். அவனுடைய பஞ்சாட்சரம் இங்கிருந்து தான் தோன்றுகிறது. 5 ஐயனம்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நடன நிகழ்ச்சி பண்ணினேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி 5ஓடு இறைவன் எவ்வாறெல்லாம் தொடர்புற்று இருக்கிறான், ஒரு அழகான விஷயம்.
பாருங்க, 5 சபை இருக்கு, 5 பூதத்தலம் இருக்கு. இதெல்லாம் அந்த இறைமையை உணருவதற்கு உண்டானதாகிய சில அடிப்படையான செயல்பாடுகள். ஐமுகம் உடையான் படை தொடுப்பேன் என தெளிந்தான். 5 முகங்களுக்கு உரியவனாகிய சிவனது அஸ்திரத்தையே இந்த இந்திரஜித்தன் எரியக்கூடிய எய்த அஸ்திரத்தினுக்கு மாற்றாக நான் எய்ய போகிறேன் என்று சொல்லி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்திரஜித்தனினுடைய பாசுபதா அஸ்திரமே பேரழிவை தரக்கூடிய ஒன்றுன்னா, இலக்குவனும் அது போன்ற அஸ்திரத்தை எய்தா இவைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளுகின்ற பொழுது அதனால் விளையக்கூடிய உற்பாதங்களை கணக்கிட முடியுமா? என்ன ஆகுதுன்னு பாரு. அப்பொன்படை மனத்தால் நினைந்து அர்ச்சித்து அதை அழிப்பா இப்பொன் படைதனை மற்றொரு தொழில் செய்கலை என்ன துப்பு ஒப்பது ஓர் கனை கூட்டினான் துறந்தான் இடை தொடரா எப்பொன் படை எவையும் விழுங்குற்றது ஓர் இமைப்பில். இதுதான். இது எப்படி சார் நடக்கும்? அந்த அஸ்திரத்தை பத்தி அவ்வளவு பெருமையா கம்பன் பேசிட்டு இலக்குவனுடைய அம்பு எப்படி இந்த இந்திரஜித்தனுடைய அம்பை தடுத்தது? ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மனித வாழ்க்கையில நாம மேற்கொள்ளக்கூடிய எல்லா செய்திகளுக்கும் 2 நிலை உண்டு. ஒன்று அதனினுடைய அடிப்படை நிலைன்னு ஒண்ணு, இரண்டாவது விருப்புறு நிலைன்னு. எல்லா செயலையும் நம்ம இந்த 2த்துக்குள்ளதான் செய்கிறோம். உதாரணம், பசிக்கின்றது, என்ன செய்ய வேணும்? அடிப்படை நிலை உணவு உண்ண வேண்டும். அதுல விருப்புறு நிலை என்ன? நமக்கு சுவைக்கக்கூடியதாக உண்ண வேண்டும் இல்லையா? அடிப்படை நிலையில மட்டுமே நீங்கள் தொடர்ந்து செயல்படுவதாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில சிக்கல்களே வராது. விருப்புறு மனத்தினோடு ஒவ்வொரு செயலையும் செய்வதாக இருந்தால் வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டமும் பிரச்சனை தான். யோசிச்சு பாருங்க. உடலை மறைக்க ஆடை வேணும், அது அடிப்படை நிலை. அந்த ஆடை இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லி பல புதிய வடிவங்கள் ஆடையை போட்டோம்னா அந்த ஆடையினுடைய அடிப்படை தேவை அதுவே தகர்ந்து விடுகிறது. உடலை மூடுவதற்கு பதிலாக உங்கள் விருப்பத்தினால் புனையக்கூடிய ஆடை உடலை முழுவதாக மூடுவதில்லை, அவமானம்தான். அதுபோல இந்திரஜித்தனால் எய்யப்பட்ட பாசுபதா அஸ்திரத்திற்கு அவன் என்ன சொன்னா? எல்லாரையும் அழியும். போர் 2 பேருக்கு உள்ளதானே, ஒண்ணு லக்குவன் அழின்னு சொல்லியிருக்கலாம். எல்லாரையும் அழின்னு எந்த விதமான இலக்கும் இல்லாமல் எல்லாரையும், எல்லா உலகங்களையும் போய் அழினா அது என்ன நியாயம்? மாறாக இலக்குவன் என்ன செய்தான்? அந்த அம்பை மட்டும் அழி. இந்திரஜித்தனால் எய்யப்பட்ட அந்த பாசுபதா அஸ்திரத்தை மட்டும் அழி, மற்ற யாரையும் எதுவும் பண்ணாத. உங்களினுடைய ஆற்றல் எந்த அளவினுக்கு எவ்வகையில் பயன்பட வேண்டும்னு முடிவெடுக்கணும். நீங்க உங்களிடம் ஆற்றல் இருக்கலாம், அந்த ஆற்றலை செயல்படுத்துவதற்கு தேவையான கருவிகள் இருக்கலாம். ஆனால் என்ன செய்ய போகிறீர்கள்? பிற்காலத்தில் ஒரு திரைப்பட பாட்டு கூட உண்டு. தீபத்தை கொண்டு திருக்குறளும் படிக்கலாம், தீயை கொண்டு ஊரை கூட எரிக்கலாம். கையில தீபம் இருக்கு, என்ன பண்ண போகிறீர்கள்? நீங்கள் அதை கொண்டு ஒளி கூட்ட போகிறீர்களா அல்லது ஊரை எரிக்க போகிறீர்களா? இந்திரஜித்தன் ஊரை எரிக்க திட்டமிட்டான், ஆனால் இலக்குவன் ஊரை காக்க திட்டமிட்டான். பாருங்க, அப்பொன்படை மனத்தால் நினைந்து அர்ச்சித்து அந்த பாசுபதா அஸ்திரத்தை மனசுக்குள்ள நினைத்தான். தன்னால் செய்யப்படக்கூடிய வழிபாட்டு அர்ச்சனையை செய்தான். அதை அழிப்பாய் மற்றொரு தொழில் செய்கலை என இந்திரஜித்து விடுத்த அந்த பாசுபதா அஸ்திரத்தை மட்டும் நீ அழி, வேற எதையும் செய்யக்கூடாது என்று கூறி இப்பொன் படைதனை துப்பு ஒப்பது ஓர் கனை கூட்டினன் துறந்தான். தான் எடுத்த இந்த பாசுபதா அஸ்திரத்தை வன்மைக்கு ஒத்ததாய அந்த இந்திரஜித்தனுக்கு இணையான, அவனால் எய்யப்பட்ட அம்பினுக்கு இணையான
தன்னிடம் உண்டானதாகிய அத்திரத்தை எய்தான். இடை தொடரா எப்பொன் படை எவையும் விழுங்குற்று ஓர் இமைப்பில். அந்த இலக்குவனால் விடப்பட்ட படை அந்த இந்திரஜித்தனினுடைய பாசுபத அத்திரத்தின் முன்னாக சென்று அந்த பாசுபத அத்திரத்தை இது விழுங்கி மீண்டும் இலக்குவனிடமே வந்துவிட்டது. இது பெரிய அதிர்ச்சி இந்திரஜித்தனுக்கு. ஏனென்றால் இந்த அஸ்திரத்திற்கு யார் ஒருவரும் இதுவரைக்கும் பிழைத்ததே இல்லை. அந்த அஸ்திரத்தை கூட ரொம்ப இயல்பாக ஒன்றும் இல்லாமல் செய்ததோடு இலக்குவன் எய்த அம்பு இந்திரஜித்தனது அம்பினை விழுங்கி மீண்டும் இந்திரஜித்தனுடைய ஆற்றலை பயனற்றதாக்கி இலக்குவனிடமே சென்று விட்டதை பார்த்தார்கள். வானத்துல பெரியதோர் ஆரவாரம். அதை அடுத்த வகுப்புல பார்த்துட்டு இந்திரஜித்தன் வதையை முடிச்சுடலாம் அடுத்த வகுப்புல. சரியா? நன்றி, வணக்கம்.